தமிழாக்கள் பொங்கல் வருது, அந்த பொங்கலுக்கு அரிசியை போட்டு அதுக்குள்ளே பொங்காமல் கெமிக்கல் இல்லாத இறைச்சியை போட்டு பொங்குங்கோ. நீங்கள் அரிசியை போட்டு பொங்கி வண்டியையும் குண்டியையும் பெருக்க வைக்காதீங்க. இது எப்படி இருக்குது? அழகாக இருக்கா? இல்லை தானே. ஒரு சகோதரர் தமிழாக்கள் அப்படின்ற ஒரு அட்ராக்ஷன் எடுக்கிறார். விளையாண்டா சகோதரர் உங்களுக்கு சேர்த்தா நான் சொல்கிறேன் சரியா. அந்த அட்ராக்ஷனை எடுத்து அவர் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், சோறையும் கறியையும் சாப்பிட்டு வண்டியையும் குண்டியையும் பெருக்க வச்சுருக்கிறீங்க, அதை முதல்ல மாற்றுங்கோ, அதை மாற்றுங்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தமிழாக்கள்னு சொல்கிறீங்களே, அந்த தமிழர்கள் நிலத்தோடு இணைந்தவர்கள், விளங்கிட்டா, விவசாயத்தோடு பிறந்தவர்கள், விளங்கிட்டு தானே, சோற்ற உன்னதமாக மதிக்கக்கூடியவர்கள். அப்படியாப்பட்ட சோற்ற மதிக்கக்கூடிய நிலத்தோட சம்பந்தப்பட்ட விவசாயத்தோடு பிறந்த தமிழர்களுக்கு சோத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. விளங்கிட்டா? உங்களை நான் தவறு சொல்லணும் அப்படின்றதுக்காக வேண்டி வரல. இதை பார்க்குற தமிழர்களும் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்க. தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக இந்த காணொலிகள் அமைஞ்சிருக்குது. இப்போ தமிழாக்கள்னு சொல்கிறதா குற்றம்னு கேட்டால் அதை குற்றம்னு சொல்லலை. ஏன்னா நானும் தமிழ் சத்தம் அப்படின்னு சொல்லி நானும் சத்தமாக சொல்கிறேன் தானே. ஏன்னு சொன்னால் அது எந்த பக்கம் மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி. அதுக்கும் அந்த சகோதரர் சொல்லியிருக்கார் ஒரு வீடியோவில். நான் தமிழாக்கள் ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் மற்ற மக்கள் அட்ராக்ஷன் என் பக்கம் திருப்பணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நான் மதிக்கிறேன். அதை நான் மதிக்கலைன்னு சொல்லலை. தமிழாக்கள் உங்களோட உடம்புல சில விஷயங்கள் வயிறு பெருக்கிறதுக்கான காரணம் இப்படி கொழுப்பு சத்துக்கள், இந்த ஃபேட் இருக்குது, இதை குறைக்கிறதுக்காக வேண்டி இறைச்சியை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ஜிம்முக்கு போங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்கள். ஆனால் சோத்தையும் கறியையும் சாப்பிட்டு நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னால் பொங்கலுக்கு என்னத்தை இறைச்சியாக போட்டு பொங்குறது? இல்லை நான் கேட்குறேன், நான் இறைச்சியாக போட்டு பொங்குறது? அப்போது இந்த நிலைமை இருக்குது தானே. பொங்கல் எதுக்குன்னு தெரியுமா? உண்மையான தமிழர்களுடைய பண்டிகை பொங்கல். விளையாட்டா தமிழர்கள் எதுக்காக வேண்டி பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்கன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் இருந்து விவசாயத்தோடு சம்மந்தப்பட்டவர்களா இல்லையா, விவசாயத்தோடு பிறந்தவர்களா இல்லையா தமிழர்கள்? அப்படியாப்பட்ட விவசாயத்தில் உழுவுறதுக்காக வேண்டி மாட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த மாட்டுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும், அதே போல் தை பிறந்தா வழி பிறக்கும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன தெரியுமா? ஆரம்ப காலத்தில் இப்படி தார் ரோட்லாம் போட்டிருக்கல, காட்டு வழியால் தான் அங்கங்கெல்லாம் போடும். அந்த டைமில் நெற்கதிர்கள் மூடப்பட்டிருக்கும். அப்போது இந்த தை மாதம் பிறந்ததுக்கு பின்னால் அறுவடை செய்கிறதுக்காக வேண்டி, மழை பெய்யாமல் சூரியன் வந்ததுக்காக வேண்டி, சூரியனை மதிக்கிறதுக்காக வேண்டியும், அதே போன்று இந்த மாடுகள் இருக்குது தானே, மாடுகளை மதிக்கிறதுக்காக வேண்டியும், அதே போல் இந்த சேர்த்து வச்ச இந்த இதெல்லாம் என்னது, இந்த மாட்டினுடைய பாலையும் எடுத்து அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த விவசாயத்தில் அறுவடை செஞ்ச அந்த அரிசியை அறுவடை செஞ்சதுக்கு பின்னால் நெற்கதிர்கள் இருக்குமா? இருக்காது. அப்போ வழி பிறந்துடும். அதைத்தான் தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால் அதை பொங்க வச்சு இல்லாத மக்கள்லாம் வரும்போது அவங்களுக்கும் அந்த பொங்கலை சாப்பாடை கொடுத்து, அதாவது மாட்டுப்பாலும் சோறும் கலந்த சாப்பாட்டை கொடுத்து மற்றவர்களுடைய வயிறை நிறைய வச்சு சந்தோஷப்படக்கூடிய உன்னதமானவர்கள் தமிழர்கள். அந்த தமிழர்களை சோத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. தமிழர்களே